போடா சீக்கிரம் போ. எங்க? ஐயோ தலையில ரத்தம் வருது. வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஒரு நிமிஷம். எடு இருங்க. என்னன்னு பாரு. டேய் மேடம் தான்டா கால் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ மேடம். என்னாச்சு? அவ கதை முடிஞ்சுதா? இல்ல மேடம். என்ன சொல்ற? கரெக்டா குத்த போறப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து எங்களை எல்லாம் அடிச்சு அவளை காப்பாத்திட்டான் மேடம். என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒரு ரவுடி. ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு அவளை விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மேடம் பார்க்கதான் ஆட்டோக்கார மாதிரி இருக்கா, ஆனா அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி இருக்கு மேடம். ஒருவேளை பாஜா மாணிக்க மாதிரி அவனுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்குமா? அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆள் பார்க்க எப்படி இருந்தா? மேடம் நெத்தியில பட்டை போட்டிருந்தான், ஆனா கழுத்துல சிலுவை போட்டிருந்தான் மேடம். ஆளு தாடிலாம் வச்சுக்கிட்டு பாலிசா இருக்கான் மேடம். அவன் ஆட்டோக்கார மாதிரி இல்ல, சீரியல் ஹீரோ மாதிரி இருக்கான். இவங்க சொல்ற அடையாளத்துல வச்சு பார்த்தா சார்லஸ் லுக் மாதிரி இருக்கே. அவனும் எப்போ நெத்தியில பட்டை போட்டிருப்பான். சரி, உங்க எல்லாரையும் அடிச்சவன் இப்ப எங்க இருக்கா? மேடம் அங்கதான் மேடம் இருக்கணும். அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டுட்டு இருப்பான். அவனை முதல்ல எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. சரிங்க மேடம். டேய் நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். சரிண்ணு. காட்டுங்க. டேய் அண்ணன் வந்துட்டாரா? டேய் முதல்ல இந்த போட்டோ மேடத்துக்கு அனுப்பிச்சு. சார்லஸ் தான். என்னன்னு கேளு. மேடம் தானே கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருக்காங்க? தெரிஞ்சவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்களா இல்ல யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்களா? மேடம் தெரிஞ்சவங்க மாதிரிலாம் இல்ல மேடம். காலையில இருந்து அவன் ஆட்டோல தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து காப்பாத்தி இருக்கான். அப்ப இது வரைக்கும் அமுதாக்கு சார்லஸ் யாருன்னு தெரியாம தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காளா? முதல்ல ரெண்டு பேரையும் பிரிக்கணும். மேடம் லைன்ல இருக்கீங்களா? மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும் மேடம்? அவங்கள ஃபாலோ பண்ணி திரும்பவும் அவங்க கதையை பிசிடலாம முடிச்சிடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல அவளை காப்பாத்தினவனை மயங்க வச்சு நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. மேடம் என்ன திரும்ப அடிப்பான்னு பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம். அவனை தூக்கிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். சரி, இதையாச்சும் சொதப்பாம பண்ணுங்க. சரிங்க மேடம். டேய் வாங்கடா போலாம். இவளுக்கு மட்டும் எப்படிதான் அதிர்ஷ்டம் வருதுன்னே தெரியல. அம்புட்டு பெரிய மதுரையில அவன் ஆட்டோல தான் இந்த அமுதா ஏறணுமா? விட மாட்டேன், உங்க ரெண்டு பேரையுமே விட மாட்டேன். இப்போ ஓகேவா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல பழக்கமே இல்லாத நீங்க
கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. நன்றி. இந்த பர்ஸ மறந்தது கூட நல்லதுதான் போல. இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. சரிங்க, நான் கிளம்புறேன். ஐயோ பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். சாரதா, வாடி. என்னடி முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு? நீ தேடி வந்த ஆள் இன்னும் கிடைக்கலையா? ஆமா, நானும் ஃபாதர் சொன்ன எல்லா இடத்துலயும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த சார்லஸ் பத்தி ஒரு துப்பு கூட கிடைக்கல. எனக்கு இன்னைக்கு கம்பெனில முக்கியமான வேலை, அதான் உன் கூட வர முடியல. இல்ல நானும் உன் கூட வந்து தேடி இருப்பேன். அதெல்லாம் பரவாயில்லடி. ஏண்டி இப்படி தேடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? என்னன்னு கொடுப்ப? அவர் பேரை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கெல்லாம் தேடி விசாரிக்கிறதுக்குள்ள ரொம்ப நாளாயிரும். நமக்கு இப்ப அதுக்கான நேரமே இல்லையே. நாளைக்கு விடியறதுக்குள்ள சார்லஸ் எனக்கு கிடைக்கணும். எப்படி அவரை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்ற? ராத்திரி ஆக போது, இந்நேரம் எங்க போய் தேட போற? தெரியல, ஆனா தேடணும். விடியறதுக்குள்ள நான் சார்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியலடி. உன் நல்ல மனசுக்கு அந்த கடவுள் தான் அந்த சார்லஸ உன் கண்ணுல காட்டணும். இரு, உனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சாரதா, நானும் அங்க என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். தெரியாமலே அவரு கூட தான் தேடி அலைஞ்சிருக்கேன். சாரதா, ஏய் சாரதா, இங்க வாயேன். கடவுள் கண்ணை திறந்துட்டான். நான் காலையில இருந்து ஒரு ஆட்டோல தேடி அலைஞ்சேன்னு சொன்னேன்ல, இப்ப கூட என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன இங்க விட்டுட்டு போனாரு. அதுக்கு என்ன? ஏய், இவர்தான் சார்லஸ். தோ இதுதான் அவரோட குழந்தை. இந்த குழந்தையோட போட்டோ அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. கிட்ட இருந்து மிஸ் பண்ணிட்டியே. சரி, இப்ப எங்கன்னு போய் தேடுவ? எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்தனு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அவரை அன்னைக்கு ரோட்ல காக்கா வலிப்பு வந்தப்போதான் பார்த்தேன். அந்த ஏரியால இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்டா கண்டிப்பா அவரை புடிச்சிடலாம். நான் உடனே கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போடி. சரி.
உள்ள வேடா, சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. நல்ல விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லன்னா உன்னை கொல்ல ஆள் அனுப்பிடுவேன். மேடம் நல்ல விஷயம் தான் மேடம். நீங்க சொன்ன ஆளை தூக்கியாச்சு. ஆ, நிஜமாதான் சொல்றியா? ஆமா மேடம். சந்தேகமா இருந்தா போட்டோ அனுப்புவா? அதெல்லாம் வேண்டாம். நீ முதல்ல அவனை நான் சொல்ற இடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். மண்டபத்துல என்ன பண்ணலாம்னு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு தனியா போன் பேசி சிரிச்சிட்டு இருக்க. அப்படி என்ன சந்தோஷமான சங்கதி? அந்த சார்லஸ் மண்டபத்துக்குலாம் வரமாட்டான். அவன் அமுதா கையிலயும் சிக்க மாட்டான். எப்படி நீ அம்பட்டு உறுதியா சொல்ற? ஏன்னா அவனை என் ஆளுங்க பக்காவா பார்சல் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, அமுதாவை கொல்ல ஆள் அனுப்புனல்ல, அவளை குத்த போகும்போது சார்லஸ் வந்து காப்பாத்திட்டான். அப்போ அமுதா சார்லஸ பாத்துட்டாளா? பாத்துட்டாக்கா. ஆனா அவன் தான் சார்லஸ்னு அவளுக்கு தெரியாது. இனியும் அது தெரியக்கூடாதுன்னு தான் அவனையே தூக்க சொல்லிட்டேன். இனி அவ மதுரையில சந்து பொந்துன்னு எங்க தேடினாலும் சார்லஸ் அவ கைக்கு கிடைக்கவே மாட்டான். செந்தில் எனக்கு தான். என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல கலக்கிட்ட. பின்ன நினைச்சது அடையணும்னா சும்மாவா? இறங்கி வேலை செய்யணும்ல. சரி சரி, நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. இனி அந்த அமுதாவால என்ன ஒண்ணும் கிழிக்க முடியாது. நான் வரேன். எங்க இவகிட்ட நம்ம உஷாரா தாங்க இருக்கணும். ஆமாமா, நம்ம கிட்டே உதவி கேட்டு இவ தனியா ஆள் அனுப்பி அட்டாக் பண்ணிருக்கா. நான் ஏன் பொறுமையா இருக்கேன்? எல்லாம் அந்த செந்தில் வாழ்க்கையும் அமுதா வாழ்க்கையும் நாசமாகணும் தான். இல்லைன்னா அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஏன் கூட ஆட போறேன்? அதேதாங்க. இருந்தாலும் நம்ம மண்டபத்துல கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நம்ம காரியம் முடிஞ்சதும் முதல்ல இவ்வளவு நம்ம கழட்டி விட்டுறணும். நேரம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. அமுதாட்ட இருந்து எந்த தகவலும் வரல. ஏண்டா மாப்பிள, அமுதாட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல மாமா, இப்ப கூட அவளுக்கு போன் அடிச்சேன், எடுக்கவே இல்லை. என்னாச்சு அவளுக்கு? என் மருமக தனி ஆளா எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ. எப்படியோப்பா இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா சரி. இவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு. என்ன என்ன கிளம்பாம ஆளுக்கு ஒரு மூலையில நிக்கிறீங்க? கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இல்லையே. அட நேரமாகுது மண்டபத்துக்கு, சீக்கிரம் போகணும், கிளம்புங்க. என்ன தலைவரே, இவங்க காதுல வாங்கி வாங்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ணலட்சுமி அம்மா கிளம்புங்கம்மா, உங்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிய போதுமா? விடியிற வரைக்கும் கால அவகாசம் இருக்குல்ல. அதுக்காக அவங்க வர்ற வரைக்கும் நல்ல நேரம் காத்திருக்குமா? அதுதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சேமா. ஒரு பக்கம் நடக்கிற வேலையெல்லாம் நடக்கட்டும்,
நியாயம் உங்க பக்கம் இருந்தா அமுதா ஆதாரத்தை கொண்டு வருவாப்ல. அப்படி அமுதா ஆதாரத்தை கொண்டு வரலைன்னா அவன் பண்ண சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க யாரும் பிரச்சனை பண்ணாம இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்புறம் என்ன, அவர் தான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. ஏமா அவங்க தான் அப்படியே நிக்கிறாங்கன்னா உனக்கு என்னம்மா? கல்யாண பொண்ணு நல்லா சந்தோஷமா கிளம்புமா. மருமகளே கூட்டிட்டு போத்தா சட்டை போட்டு கிளம்புங்க, சீக்கிரம் அலங்காரம் பண்ணுங்க. நம்ம வந்தாலே வீடு களை கட்டிரும். தம்பி மாத்திட்டு வா. அம்மா அம்மா சொல்றேன்லடா போ. என்னையா யோசிக்கிற? துணிய மாத்தியா? டேய், என் மருமக நிச்சயமா வருவா. நீ தைரியமா போய் மேடையில நில்லு. டேய், நீ அவ கழுத்துல தாலியெல்லாம் கட்ட மாட்ட. என் மருமக சாமி மாதிரிடா. நம்ம குலம் காக்க வந்த சாமி. அவ நம்மள கைவிட மாட்டா. அப்படி அவங்க ஏதாவது குளறுபடி பண்ணா ஆத்தா நான் இருக்கையா. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்க. வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம். ஏப்பா பழனி, மேலதாளம்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடி தான் அப்பச்சி. என்ன யோசிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். அசத்தி விடுவோம், அசத்தி. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, கரெக்டா நியாயமா நடத்தி வைக்கிறீங்க.